அதிகமாக என்னிடம் வரக்கூடிய ஒரு சட்டத்தை உங்களுக்கு நான் தெளிவுபடுத்துகிறேன். இன்றைக்கு அதிகமான என்னுடைய நண்பர்கள் கேட்கக்கூடிய கேள்வி என்ன தெரியுமா? பழமையாக வரலாறு கேட்பீர்கள். இந்த முறை உங்களுடைய வாழ்க்கைக்கு தேவையான ஒரு பாடம் இந்த மின்பரில் நடத்தப்படுகிறது. ரொம்ப கவனமாக கேளுங்கள். வாழ்க்கையில் அமுல்படுத்தும் நோக்கத்தோடு கேளுங்கள். இல்லை என்றால் இது வீணாக போய்விடும். உதாரணமாக, வட்டி பேங்க்ல ஒருவர் தன்னுடைய நகையை ஈடு வைத்திருக்கிறார். வட்டி பேங்க்ல ஈடு வைக்கிறது ஹராம், நகை ஈடு வைக்கிறது ஹராம். ஆனால் அவரால் அதை திருப்பி எடுக்க முடியவில்லை. இப்பொழுது ஒரு நண்பர் என்ன செய்கிறார்? அந்த வட்டியிலிருந்து அவரை காப்பாற்றுவதற்காக வேண்டி அவருக்கு பணம் உதவி செய்கிறார். செய்ய வேணுமா? கடன் கொடுக்க வேணுமா? கடன் கொடுக்கலாம். அவர் அந்த ஹராத்திலிருந்து பாதுகாக்கலாம். ஆனா அதிகமாக பணத்தை கொடுக்கிறார்கள். பேங்க்ல நகையை மூந்து எடுக்கிறதுக்கு பணத்தை கொடுக்கிறார்கள். செய்யறது என்ன தெரியுமா? பணத்தை கொடுத்துட்டு அந்த நகையை நீங்க எங்களுக்கு தரும். பணத்தை கொடுக்குற, கடனை மூண்டு எடுக்கிறதுக்கு கொடுத்துட்டு சொல்ற அந்த நகையை நீங்க எங்களுக்கு விற்கணும். இது ஹராம். தங்கம் கலட்டும் வியாபாரம். அறுதியாக கூடிய தங்கத்தை கலட்டி எடுப்பது, எடுத்து அவர் யாருக்காவது கொடுத்தா பரவாயில்ல, எனக்குத்தான் நீ விற்க வேண்டும் என்று நிபந்தனை போட்டால் அந்த தொழில், அந்த நிபந்தனை ஹராம். இன்னைக்கு அதிகமானவங்க அதை செய்யறாங்க. அதிகமானவங்க செய்யறாங்க. ஒன்று ரெண்டு அல்ல, இன்னும் ஒன்று என்ன தெரியுமா? பல சூரத்துகள் அரை மணி நேரம் 30 மணி நேரம் குத்பாவில் அனைத்தையும் எனக்கு சொல்லி முடிக்க முடியாது. இவர் சும்மா இருக்கிற ஒருவர்த்த இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு பணம் கொடுக்கிற 50 லட்சம் நீங்க வியாபாரம் செய்யறீங்க. அப்துல் ரஹ்மான் ஆஜியார் வியாபாரம் செய்யறார். இப்ப நான் கொடுக்கிறேன் 50 லட்சம் பணம் அவருக்கு கொடுத்து சொல்றேன், லாபத்துல பங்கு தரும். இது அனுமதி இருக்கா? மார்க்கெட்ல இருக்கு. எப்படி பங்கு தரும்? விகிதாசார அடிப்படையில் பங்கு. லாபத்தில் 50 லட்சம் அவர, 50 லட்சம் எந்த 50% லாபம் எனக்கு, 50% லாபம் அவருக்கு. அதே போல நஷ்டம் வந்தாலும் அதையும் பொறுப்பெடுக்கிறேன். இன்றைக்கு ஒரு சில வியாபாரம் எப்படி தெரியுமா? 50 லட்சத்தை கொடுத்து சொல்ற, எனக்கு மாசம் 1 லட்சம் ரூபாய் நீங்க ப்ராஃபிட் தரணும். பச்சஹரா. இதுக்கு அனுமதி. தொகையை குறிப்பிட்டு சொல்வதற்கு உங்களுக்கு அனுமதி இல்லை. கூடும் குறையும், லாபம் வரும் நஷ்டம் வரும், ரெண்டையும் பொறுப்பெடுப்பதற்கு நீ தயாராக இருந்தால்தான் முபாரபா பங்குடைமை வியாபாரத்தில் நீ இறங்க வேண்டும். இன்னும் ஒரு சிலர் தங்கத்தை கடனுக்கு வாங்க. தங்கம் ஹராம். ஒரு நிமிஷம் கூட தங்கத்தை கடனுக்கு வாங்கவோ விற்கவோ இந்த மார்க்கத்தில் அனுமதி கிடையாது. உதாரணமாக, நகை வாங்க போறார். 5 லட்சம் ரூபாய் நகை, 4 லட்சம் தான் கையில் இருக்கு. நகைக்கடைக்காரர் இவருடைய நெருங்கிய நண்பர் சொல்றார், 4 லட்சத்தை வைங்க, நாளைக்கு காலையில இல்ல, இன்றைக்கு அந்தியில இல்ல, இன்னும் 2 ஹவர்ல இல்ல, இன்னும் 1 ஹவர்ல பணத்தை தருகிறேன் என்று சொல்லி வியாபாரம் தங்கத்தை கடனுக்கு எடுக்க முடியாது. தங்கத்துடைய வியாபாரம் நேரடியாக இருக்கும். முத்தமாசிலன் நக்கதன், பணமாக இருந்தால் உரிய பணத்துடைய தொகையை கொடுத்து விட்டுதான் நீங்கள் தங்கத்தை வாங்கி எடுக்க வேண்டும். கடன் அங்கே செல்லுபடியாகாது, கடன் அங்கே ஏற்றுக்கொள்ளப்படாது. தங்க வியாபாரத்திலோ வெள்ளி வியாபாரத்திலோ கடன் கொடுக்கல் வாங்கலுக்கு அனுமதி கிடையாது. பணமாகத்தான் இருக்க வேண்டும். ஆனால் ஒருவேளை உங்களுக்கு செய்யலாம். 4 லட்சம் தான் இருக்குது. நகைக்கடைக்காரர்கிட்ட 1 லட்சத்தை கடனாக வாங்கி அவருக்கு கொடுத்துட்டு தங்கத்துடைய வேலை செட்டில்மெண்ட், தங்கத்துடைய பணம் செட்டில்மெண்ட், உங்களுக்கு இப்போ நான் 1 லட்சம் ரூபாய் கடனாக தர வேண்டும். அது பிரச்சனை. பணம் கடன் பிரச்சனை இல்லை. தங்கம் கடனாக எடுக்க முடியாது. இந்த அதிகமானவர்கள் சகோதரர்களே, இந்த இன்வெஸ்ட்மெண்ட், இந்த சல்லியை கொடுத்து லாபம் எடுக்கக்கூடிய விடயத்திலே எத்தனையோ பேர் மாட்டிக்கொண்டு தவிக்கிறார்கள். உங்களை நான் எச்சரிக்கிறேன். இந்த மின்பரில் வைத்து ஹராமான வியாபாரத்தில், ஹராமான தொழிலிலே உங்களுடைய பணங்களை நாசமாக்கி விடாதீர்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, லயத்தியன்ன அலன் நாஸி ஸமான், ஒரு காலம் வரும், மக்கள் மீது ஒரு காலம் வரும்,
முழு பேரும் வட்டிக்குள் மாட்டிக்கொள்வார்கள். முழு பேரும் வட்டிக்குள் மாட்டிக்கொள்வார்கள். அப்படி வட்டி அவர் எடுக்கவில்லை என்றாலும் அசாபகூமின் குபாரில் அபூதாவுதுல வருது, வட்டியுடைய புகையாவது அவர் மீது வந்து படும் என்றார்கள். இன்று நாம் விரும்பியோ விரும்பவில்லையோ கரண்ட் பில்லிலும் வட்டி, தண்ணி பில்லிலும் வட்டி, கொஞ்சம் லேட்டாகினால் வட்டி, விருப்பம் இல்லாமல் எதிர்பார்க்காமல் எத்தனையோ பேர் வட்டியை கட்டிக் கொண்டிருக்கிறார்கள். அவ்வளவு பயங்கரமான பாவம்.